வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நார்த்தான் தியரமில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், ஆனால் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. derive Norton's equivalent circuit across the terminals AB shown in a figure. ஸோ A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. இதுதான் டெர்மினல்ஸ், A டெர்மினல், B டெர்மினல். இந்த டெர்மினலில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நார்த்தான் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையணும். ஸோ இதிலேருந்து இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நார்த்தான் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வரையணும். ஸோ ஒரு நார்த்தான் தியரம்னாலே நம்ம 5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன். நார்த்தான் தியரம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சில் இருக்கிற அந்த ரெசிஸ்டாரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம நார்த்தான் தியரம் சால்வ் பண்ணோம். இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வெறும் நார்த்தான் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் இந்த ஏபி டெர்மினலில். ஸோ இந்த ஏபி டெர்மினலில் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்படின்னா 4 ஸ்டெப்ஸ் தான், அந்த லாஸ்ட் ஸ்டெப்பு வராது. ஏன்னா அவங்க எந்த பிரான்ச்லையுமே எந்த ரெசிஸ்டர்லையும் கரண்ட்டு எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்கல. வெறும் இந்த நார்த்தான் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை மட்டும் வரைஞ்சால் போதும். பண்ணலாமா? சரி. ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்? கொஷின் எதை கேட்டுறாங்க, எந்த டெர்மினல்ஸில் நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏபி டெர்மினலில் தான் நம்ம அந்த நார்த்தான் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வரையணும். ஸோ இந்த ஏபியில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் சொல்லிடுவாங்கன்னா, இந்த 5 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா, அப்போ இந்த 5 ஓமை தான் நம்ம ஷார்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு சொன்னது ஏபி. ஸோ இந்த ஏபியில் தான் நம்ம நார்த்தான் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வரைகிறதுனால, அப்போ இந்த ஏபி நம்ம என்ன பண்ணணும்னா ஒயர் வச்சு ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் ஏபி. ஸோ ஏபியை ஷார்ட் பண்ண போகிறோம். இப்போ டயக்ராம் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? இதே டயக்ராம் தான் அப்படியே வரும். இந்த ஏபிக்கு மட்டும் ஒரு லைன் வரும். அதான் ஷார்ட், ஒயர் பண்ணுறது, ஒயர் வச்சு ஷார்ட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல ஒயர் வச்சு இப்படி ஷார்ட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? IN கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னது? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். அது என்ன சார் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்? நம்ம எதை ஷார்ட் பண்ணியிருக்கோம்? ஸ்டெப் 1ல் ஏபி தான் ஷார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம சர்க்யூட் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போது இங்கே ஏபி நம்ம ஒரு ஷார்ட் பண்ணியாச்சு. ஷார்ட் பண்ணதுக்கு பேரலாக ஏதாவது ரெசிஸ்டர் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. இங்கே ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. எப்போயாவது நம்ம ஒரு ஷார்ட் பண்ணோம்னா அதுக்கு பேரலாக இருக்கிற ரெசிஸ்டருக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது சர்க்யூட்டில். அப்போது அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் ரூலே. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் பண்ணதுக்கு பேரலாக ரெசிஸ்டர் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இந்த 5 ஓம் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற டயக்ராமை அப்படியே வரைய போகிறேன். ஓகேங்களா? இதுதான் அந்த டயக்ராம். இங்கே பாருங்கள், கரண்ட் சோர்ஸ் வரைஞ்சாச்சு, ரெசிஸ்டார், பேட்ரி, அந்த 2 ரெசிஸ்டார், சென்டரில் இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருந்து இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? IN கண்டுபிடிக்கணும். IN என்னது? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். அதாவது இந்த ஏபியில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பேட்ரி இப்படி தான் இருக்குது, கரண்ட் ஃப்ளோ அப்படி தான் இருக்கும். நம்ம டைரக்ஷன் இப்படி வச்சுப்போம். ஸோ இதில் நம்ம IN கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரி. இப்போ இந்த லூப்புக்குள்ளே பாருங்களேன், என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது? இதுக்குள்ளே 2 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 2 ஆம்பியர் கரண்ட். இதை சும்மா நம்ம I1 வச்சுப்போம். ஓகேங்களா? சரி. I1 ஈக்குவல் டு எவ்வளோ சோர்ஸ், இதில் எவ்வளோ ஃபுல்லாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது? இப்போது 2 ஆம்பியர் கரண்ட். ஸோ I1ஓட வேல்யூ 2A நம்ம டயக்ராம்லேயே பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த லூப்புக்குள்ளே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. என்ன கரண்ட்? இந்த 2 ஆம்பியர் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. அதுக்கு நான் பேர் வச்சுட்டேன் I1 ஈக்குவல் டு 2 ஆம்பியர். நெக்ஸ்ட் இந்த லூப்புக்குள்ளே இந்த IN எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா? சரி. ஃபஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே இப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது ரெசிஸ்டருக்கு இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் நம்ம என்ன எழுதுவோம்? மைனஸ்னு எழுதுவோம். எவ்வளோ இருக்குது? இங்கே 8 இருக்குது. சரி. ஒரு ரெசிஸ்டருக்கு எப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது? IN கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல IN மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே எப்படி வரும்? இங்கே எதுவுமே இல்லை. இப்படி வரும்பொழுது இங்கே ரெசிஸ்டருக்கு இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் நம்ம வரும், மைனஸ் போட்டு இங்கே என்ன ஹோம் இருக்குது? 8 ஓம் இருக்குது. இதில் என்ன கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகுது? IN கரண்ட்டு. IN மல்டிப்ளை பண்ணிப்போம்.
அப்படியே இப்போ இங்கே வரும். இங்கே வரும்போது இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. மைனஸ்லேருந்து ப்ளஸ் இருந்தால் நம்ம ப்ளஸ் போட்டு எழுதணும். ப்ளஸ் 12 வோல்ட் பேட்ரி. நெக்ஸ்ட் இப்போ ரெஸ்டார் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸா. ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் இருந்தாலே மைனஸ் போடணும். எவ்வளோ ஓமு? 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸில் 2 கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த ஐஎன் கரண்ட்டும் இதில் வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் I1 கரண்ட்டும் வரும். கவனிங்க, இப்படி I1 கரண்ட்டு வருது, இப்படி பார்த்தோம்னா IN கரண்ட் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் போட்டுட்டு நம்ம இதுக்கு தானே கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? IN கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அதை ப்ளஸில் எழுதணும். எதிர்ப்புறத்தில் வரான் இல்லையா I1, இப்படி தானே வர I1 இந்த ரெசிஸ்டருக்கு ஆப்போசிட்டில், அவனை வந்து மைனஸில் போட்டு எழுதணும். ஈக்குவல் டு, இதோட ஸ்டாப் முடிஞ்சு போச்சு, ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். -8 -8ன்னு வரும், -16 IN. Next +12 -4 into IN -4 IN. -4 into -IN I1 +4 I1 ஆகிடும் மல்டிப்ளை பண்ணால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் -16 IN -4 IN வரும், -18 IN. கரெக்டுங்களா? சாரி, -20 IN ஆட் பண்ணால் -20 IN. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -20 IN. இங்கே +12 இருக்குங்களே, அதையும் எழுதிப்போம். +12 +4 into I1 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 ஆம்பியர். அதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிப்போம். ஈக்குவல் டு 0. -20 IN. 4 2s are 8. 8 + 12 வரும் 20. ஸோ +20 ஈக்குவல் டு 0. இந்த +20 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வரும் -20ன்னு வரும். கரெக்டுங்களா? அவ்வளோதான். -20 இங்கே ஒரு -20 கேன்சல் பண்ண நம்மளுக்கு வரும் IN is equal to 1. அப்போது இந்த சர்க்கியூட்டில், ஷார்ட் சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 1 ஆம்பியர் கரண்ட்டு இதில் ஃப்ளோ ஆகுது. அதை கண்டுபிடிச்சா. இதுதான் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன கண்டுபிடிக்கணும்? REQ, அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். Equivalent resistance. இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் ஸ்டெப் 1க்கு போயிடணும். ஓகேங்களா? ஸ்டெப் 1ல் போயிடணும். போயிட்டு என்ன பண்ணோம்னா, இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னா ஷார்ட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணி விட்டணும். இப்போ இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கா, ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது போயிடும். இது அப்போ இதில் இருந்து கரண்ட்டும் இருக்காது. அப்புறம் இங்கே 4 ஓம் ரெசிஸ்டார் இருக்கும், இங்கே 8 ஓம் ரெசிஸ்டார் இருக்கும், இங்கே 8 ஓம் ரெசிஸ்டார் இருக்கும், அப்புறம் இங்கே 5 ஓம் ரெசிஸ்டார் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே 12 வோல்ட் பேட்ரி இருக்கு இல்லையா, அதை ஷார்ட் பண்ணி விட்டுடணும். ஸோ பேட்ரி இருந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணணும், கரண்ட் இருந்தால் ஓப்பன் பண்ணி விட்டுடணும். இப்போ டயக்ராம் எப்படி வரும்? இது அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டால் இது மொத்தமாக போய்டும். இது நம்மளுக்கு இது மட்டும்தான் வரும். 4 ஓம் ரெசிஸ்டார் வரும். ஸோ இங்கே எழுதுறோம். ஃபஸ்ட்டு 4 ஓம் ரெசிஸ்டார் வரும். கீழே ஒரு பேட்ரி இருந்தது, அந்த பேட்டரியை நம்ம ஷார்ட் பண்ணியாச்சு ஒயரு. அவ்வளோதான். இப்படி தான், இது மட்டும்தான் இருக்கும் இங்கே. புரியுதுங்களா சொல்கிறது? இது மொத்தமாக ஓப்பன் பண்ணி விட்டாச்சு, மொத்தமாக போயிடும். அப்புறம் 4 ஓம் ரெசிஸ்டார் இருக்கும், இதை வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணி இங்கே ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்கும். அதாவது இங்கே 4 ஓம் எழுதிருக்கு. நெக்ஸ்ட் இந்த 8 ஓம், இந்த 8 ஓம், இந்த 5 ஓம் எழுதிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 8 ஓம், இங்கேயும் 8 ஓம், இந்த இடத்துல 5 ஓம், 8 ஓம், 8 ஓம், 5 ஓம். அப்புறமா ஃபைனல் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே ஷார்ட் பண்ணணும் இந்த டெர்மினல், அதையும் ரிமூவ் பண்ணி விட்டுடணும். இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிடணும். ஏன் அப்படி ரிமூவ் பண்ணுறோம்னா, அப்படி ரிமூவ் பண்ணால் தான் இந்த 5 ஓமை நம்ம டெலீட் பண்ணாமல், அதை ரிமூவ் பண்ணாமல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், எதெல்லாம் சீரீஸில் இருக்குது, எதெல்லாம் பேரலல் இருக்குது பாருங்கள். இந்த 8 ஓம், இந்த 4 ஓம், இந்த 8 ஓம், இது எல்லாமே சீரீஸ். அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணிடலாமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா வரும் 8 + 4 + 8னா வரும் 60, 20ன்னு வரும். அப்போ இதை நம்ம டேரெக்டாக இப்படி ஒரே ஒரு ரெசிஸ்டார் போட்டு 20ன்னு எழுதிப்போம். இது 20 ஓம். இதுக்கு ஆப்போசிட்லாம் இருக்குது, பேரலலாக 5 ஓம் இருக்குது. இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. பேரலாக தான் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். கரெக்டுங்களா?
So R equivalent resistance equal to, so 20 ohm 5 ohm parallel இருக்கு. So 20 into 5 by 20 plus 5. So 25s are 100, 20 plus 5 25, 25 ones are 25, 4s are 100. So நம்மளுக்கு equivalent resistance வந்து 4 ohm. ஓகேங்களா, R eq எவ்வளோ இருக்கு, 4 ohm இருக்கு. ஸோ ஸ்டெப் 3 கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 4 என்ன கண்டுபிடிக்கணும், நார்த்தான் ஈக்குவலன்ஸ் சர்க்யூட்டை ட்ரா பண்ணணும். நார்த்தன்ஸ் ஈக்குவலன்ஸ் சர்க்யூட். ஒரு நார்த்தான் ஈக்குவலன்ஸ் சர்க்யூட் எப்படி வரையணும், அதுக்கு முதல்ல நம்மளுக்கு இந்த இடத்துல கரண்ட் சோர்ஸ் வேணும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு பேரலல், அதுக்கு ஒரு ரெசிஸ்டார் வேணும். அப்புறம் இந்த டெர்மினல், இதுதான் ஜென்ரல். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கரண்ட் கண்டுபிடிச்சோம், ஐஎன் கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 1 ஆம்பியர். ஸோ இந்த இடத்துல 1 ஆம்பியர்னு எழுதிடணும். 1 ஆம்பியர் வேணா அப்படி ஆரோ போட்டு 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 4 ஓம். ஸோ ஒரு கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலாக நம்ம அந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா டெர்மினல்ஸ் ஏபி. ஸோ இதுதான் வந்து அந்த டெர்மினல் ஏபிக்கான நார்த்தான் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஓகேங்களா. ஸ்டெப் 5 கிடையாது, ஏன்னா அவங்க இந்த பிரான்ச்சில் இந்த ரெசிஸ்டருக்கு கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லலை. ஸோ ஸ்டெப் 4ஓட முடிஞ்சு போச்சு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.